அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று என்னும் காணொளியில் காண விரும்புவது பெண்களின் நோய் அகற்றும் சொர்ணாம்பிகை அம்மனின் அற்புதங்களை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். உலகத்தில் உள்ள சக்தி வாய்ந்த கடவுள்களுக்கு இணையாக பெண்கள் மதிக்கப்படுகிறார்கள். பழங்காலத்தில் இருந்தும் சரி, இப்பொழுது வரைக்குமே பெண்கள் மதிப்பு அதிகம். ஏனெனில் நம்மை உருவாக்கியதும் ஒரு தாய்தான். அப்படி அந்த தாய் போல அந்த பெண்களுக்கு ஒரு தாயாக விளங்குபவள் சொர்ணாம்பிகை அம்மாள். இந்த ஆலயம் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திலும், குடவாசலில் இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்திலும், கும்பகோணத்தில் இருந்து தென்கிழக்கில் 12 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் ஆண்டாள் கோயில் என்று அன்புடன் மக்களால் அழைக்கப்படும் கடுவாய் கரைப்புத்தூர். இங்கே இருக்கும் குடமுறுக்கு ஆற்றின் பழைய பெயர் கடுவாய் என்பதாகும். அதனால் இந்த பகுதிக்கு கடுவாய்புத்தூர் என்று அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. கோவில் நடை திறக்கும் காலம் தினமும் காலை 8 மணி முதல் பகல் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும். மூலவராக கோயில் கருவறையில் சொர்ணபுரீஸ்வரர் இருக்கிறார். அதற்கு தெற்கு நோக்கி சன்னதியில் சொர்ணாம்பிகை அம்மன் உள்ளார். இந்த கோயிலில் உள்ள சிலையானது 6 அடி உயரத்தில் காட்சி தரும். அது நம் கண்களுக்கு மிகுந்த ஒரு பரவசத்தை ஏற்படுத்தும். மேலும் சண்டிகேஸ்வரி, பைரவர், சூரிய சந்திரர், தட்சிணாமூர்த்தி, நவகிரக சன்னதிகளும் அமைந்துள்ளன. இந்த ஆலயம் குறிப்பாக பெண்களுக்கு என்று தனித்தலமாக ஒரு புண்ணிய தலமாக உள்ளது. ருது பரிகார தலமாகவும் விளங்குகிறது. பொதுவாக திருமண தடையை நீக்குவதற்கும், குழந்தை பேறு பெறுவதற்கும், பல்வேறு நோய்களை களைவதற்கும் ஏராளமான திரிசூலம் கங்கை என்ற திருக்குளத்தில் நீராட வேண்டும். பின்னர் 7 எலுமிச்சம்பழம் கொண்டு 2 மஞ்சள் கிழங்கு கொண்டும் வந்து ஆலயத்திற்கு கொண்டு வந்து இறைவனுக்கும் இறைவிக்கும் சமர்ப்பிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட அந்த பெண் மடியில் ஒரு மஞ்சள் கிழங்கு, ஒரு எலுமிச்சம்பழமும் வைக்க வேண்டும். பின்னர் அதை இறைவனுக்கும் இறைவிக்கும் அர்ச்சனை செய்ய வேண்டும். அந்த பெண் 7 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து 7 திங்கட்கிழமைகள் செய்து வந்தால் ருது தோஷம் விளங்கும் என்பது உறுதியாக நம்பப்படுகிறது. அது மட்டுமின்றி மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ள பெண்களும் இந்த ஆலயம் வந்து வழிபாடு செய்யலாம். இவ்வளவு மகா சக்தியை இந்த ஆலயத்திற்கு அளிப்பது அம்பிகையின் கருவறையினுள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சக்தி வாய்ந்த சக்கரங்கள் என்று கூறப்படுகிறது. எனவே வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தார்கள் என்றால், சரியான வயதில் பூப்பெய்தில் பிரச்சனை ஏதாவது தோஷம் இருப்பதாக நீங்கள் நினைத்தால், உறுதியாக இந்த ஆலயத்திற்கு வந்து அம்மனின் அருள் பெற்று அந்த தோஷத்தை நீக்கி அவர்களின் வாழ்க்கையை செழிப்படைய செய்யுங்கள். இன்னும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம்.